அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்தியன் நியூஸ் பேப்பர்ல என்னென்ன நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ, ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட்டா என்ன பார்க்குறோம்னா, நமக்கு ஒரு 3 புதிய குற்றவியல் நடைமுறை சட்டங்கள் அப்படிங்கிறது வந்துருந்துச்சு. என்னென்ன சட்டங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, பாரதிய நியாய சன்ஹிதா பிஎன்எஸ் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா. அடுத்தது பாரதிய சாக்ஷி அதிநியம். 3மே பார்த்தோம்னா, நமக்கு 1 ஜூலை 2024ல நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு. ஸோ, இந்த சட்டங்கள கொண்டு வரப்ப மத்திய அரசாங்கம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நாங்க இந்த சட்டங்கள கொண்டு வரோம். ஒவ்வொரு மாநில அரசாங்கங்களும் அவங்களுக்கு ஏதாவது இந்த சட்டங்கள்ல திருத்தம் செய்யணும் அப்படின்னா, ஸ்டேட் கவர்ன்மென்ட் ஆர் ஓப்பன் டூ சேஞ்ச் திஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸ்டேட் கவர்ன்மென்ட் விருப்பப்பட்டாங்க அப்படின்னா, அவங்க மாநிலத்துக்கு ஏத்த மாதிரி இதுல இருக்கக்கூடிய ஒரு சில நடைமுறைகள மாத்திக்கலாம் அப்படிங்கிறத மத்திய அரசாங்கம் முன்னாடியே நமக்கு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இப்ப என்ன நம்ம இதுலருந்து என்ன புரிஞ்சுக்கிறோம்? இந்த பாரதிய நியாய சன்ஹிதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா, பாரதிய சாக்ஷிய அதிநியம். இந்த 3 சட்டங்களையும் தமிழக அரசாங்கம் நினைச்சாங்க அப்படின்னா, தமிழகத்துக்கு தேவையான மாதிரி இதுல ஒரு சில திருத்தங்கள கொண்டு வர முடியும். சோ, அதுக்காக தான் தமிழக அரசாங்கம் இப்ப என்ன பண்ணியிருக்காங்க, கவர்ன்மென்ட் அப்பாயிண்ட்ஸ் பேனல் டூ சஜெஸ்ட் ஸ்டேட் அமெண்ட்மென்ட்ஸ் டூ 3 நியூ கிரிமினல் லாஸ் அப்படின்னு குடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ, இதுல திருத்தங்கள பண்ண முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கு. அப்ப தமிழகத்துக்கு ஏத்த மாதிரி இந்த சட்டங்கள்ல ஒரு சில விதிமுறைகள் மாற்றப் போறாங்க. ஓகேவா? சோ, அதற்கான ஒரு கூட்டம் அப்படிங்கிறது நடந்துச்சு. அந்த கூட்டத்துல என்ன முடிவு எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இதுல இந்த 3 சட்டங்கள்ல தமிழகத்துக்கு என்ன மாதிரியான திருத்தங்கள் தேவை அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணி, அதுக்கு சஜெஸ்ட் பண்றதுக்காக ஒரு கமிட்டிய போடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருந்தாங்க. அதன் பேர்ல ஒரு ஒரு நபர் குழு அப்படிங்கிறது நியமனம் பண்ணப்பட்டிருக்கு. சோ, அத பத்தின செய்திய தான் அந்த இடத்துல நம்ம பார்க்கணும். சரிங்களா? சோ, யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரிட்டயர்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ் சத்யநாராயணன் அப்படிங்கிறவர அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நபர் குழு. ஒன் மேன் கமிட்டி. சரிங்களா? சோ, இந்த கமிட்டி பார்த்தோம்னா, சத்யநாராயணன் அவர்கள் தலைமையில தான் இருக்க போகுது. இவங்க என்ன பண்ண போறாங்கன்னா, தமிழகத்துக்கு ஏத்த மாதிரியான சில திருத்தங்கள இந்த சட்டங்கள்ல சஜெஸ்ட் பண்ண போறாங்க. இவருக்கு குடுக்கப்பட்டிருக்க டைம் பீரியட் பார்த்தோம்னா, 1 மந்த்ல இந்த சஜஷன குடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ, அப்ப இந்த சட்டங்கள்ல தமிழக அரசாங்கம் நெனச்சா திருத்தங்கள கொண்டு வரலாம். திருத்தங்கள கொண்டு வந்து கவர்னருக்கு அனுப்புவாங்க. கவர்னர் அத பிரசிடென்ட்க்கு அனுப்புவாரு. பிரசிடென்ட் வந்து கையெழுத்து போட்டாங்க அப்படின்னா, தமிழகம் நினைச்ச அந்த திருத்தங்கள நம்மனால பண்ண முடியும். சரிங்களா? சோ, அத பத்தின ஒரு செய்திய தான் இந்த இடத்துல குடுத்திருக்காங்க. சத்யநாராயணன் குழு எதற்காக நியமனம் பண்ணப்பட்டுச்சு அப்படிங்கிறத கேட்டாங்க அப்படின்னா, நமக்கு சொல்ல தெரியும். சரியா? சோ, அதான் இந்த முதல் செய்தி. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு சென்டர் டு ட்வீக் கிரைட்டீரியா ஃபார் அக்கார்டிங் கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஸ்டேட்டஸ் அப்படின்னு குடுத்திருக்காங்க. அதாவது நமக்கு கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னா, நம்ம நெறைய மொழிகள சொல்லுவோம். இல்லையா? முதல்ல ஒரு செம்மொழியாக இந்தியாவுல அறிவிக்கப்பட்ட மொழி அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம தமிழ் மொழி தான். எப்ப அப்படின்னு பார்த்தோம்னா, 2004ஆம் ஆண்டு தமிழ் மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து அப்படிங்கிறது வழங்கப்பட்டுச்சு. அதன் பிறகு பார்த்தோம்னா, 2005ல சமஸ்கிருதம், 2008ல பார்த்தோம்னா கன்னடம், அடுத்தது 2008லயே மறுபடியும் பார்த்தோம்னா, கன்னடா, தெலுங்கு 2த்துக்குமே குடுத்திருப்பாங்க. 2013ல பார்த்தோம்னா மலையாளம், 2014ல வந்து நமக்கு ஒடியா அப்படிங்கிற இந்த மொழிகளுக்கெல்லாம் செம்மொழி அப்படிங்கிற அந்தஸ்த வந்து குடுத்துட்டு இருக்காங்க மத்திய அரசாங்கம். மத்திய அரசாங்கத்துல யார் குடுக்குறாங்கன்னா, கல்ச்சர் மினிஸ்ட்ரி தான் ஒரு மொழிய செம்மொழியாக அறிவிக்கக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறது அவங்க கிட்ட தான் இருக்கு. ஓகேவா? சோ, ஒரு மொழிய செம்மொழியா அறிவிக்கிறாங்க. எதன் அடிப்படையில அறிவிக்கிறாங்கன்னா, அதுக்கு சில கிரைட்டீரியாஸ் அப்படிங்கிறத வச்சிருக்காங்க. ஓகேவா? ஒரு சில கிரைட்டீரியாஸ் அப்படிங்கிறது இருக்கு. என்ன கிரைட்டீரியாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மொழிக்கு வந்து ஹை ஆன்டிக்விட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஹை ஆன்டிக்விட்டின்னு சொல்றாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மிக பழமையான மொழியா இருக்கணும். கிட்டத்தட்ட பார்த்தோம்னா, ஒரு 1500லிருந்து 2000 ஆண்டுகள் பழமையான ஒரு மொழியா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? 1500லிருந்து 2000 ஆண்டுகள் பழமையான ஒரு மொழியா இருக்கணும். ஹை ஆன்டிக்விட்டி. அடுத்தது பார்த்தோம்னா, நமக்கு இலக்கியங்கள் அப்படிங்கிறது இலக்கியங்கள், இலக்கணம் நமக்குலாம் சங்க இலக்கியம் அதெல்லாம் சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி நெறைய தொகுப்புகள் அப்படிங்கிறது இருக்கணும்ன்றத சொல்றாங்க. ஓகேவா? சோ, ஹை பாடி ஆஃப் ஏன்ஷியன்ட் லிட்டரேச்சர் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்ஷியன்ட் லிட்டரேச்சர் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு கண்டிஷன். அடுத்தது பார்த்தோம்னா, அந்த எழுத்து வடிவம் அப்படிங்கிறது ஒரிஜினலா அந்த மொழிக்கு சொந்தமானதா இருக்கணும். ஓகேவா? ஏன்ஷியன்ட் லிட்டரேச்சர் இருக்கணும்னு சொல்றாங்க. அடுத்தது லிட்டரரி ட்ரெடிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? எழுத்து வடிவம். இந்த எழுத்து வடிவம் அப்படிங்கிறது ஒரிஜினலா அந்த மொழியைச் சேர்ந்ததா இருக்கணும். வேற எந்த மொழிகள்ல இருந்தும் பெறப்பட்டதா இருக்கக்கூடாது.
அதே மாரி பார்த்தோம்னா, இந்த கிளாசிக்கல் லாங்குவேஜுக்கும், பழைய வடிவத்துக்கும், புது வடிவத்துக்கும் மாற்றங்கள் இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. இப்ப தமிழ் மொழியே நம்ம பார்த்தோம்னா, அந்த காலத்துல ரொம்ப தூய தமிழ்ல பேசியிருப்பாங்க. இப்ப நம்ம வேற மாதிரி பேசுறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான வித்தியாசங்கள் இருக்கலாம் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு 4 கண்டிஷன் வச்சிருக்காங்க. ரொம்ப பழமை வாய்ந்த மொழியாக இருக்கணும். 1500லேருந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து இருக்கணும். அதே மாரி நெறைய இலக்கிய தொகுப்புகள் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கணும். அதே மாரி எழுத்து வடிவம் அப்படிங்கிறது ஒரிஜினலா இருக்கணும். கடைசியா பார்த்தோம்னா, முன்னாடி பேசப்பட்ட மொழிக்கும், இப்ப இருக்கக்கூடிய மொழிக்கும் ஒரு சில வேறுபாடுகள் இருக்கலாம். முன்னாடி ரொம்ப தூய தமிழ்ல பேசியிருக்கலாம். நம்ம வேற மாதிரிலாம் பேசுறோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு 4 கிரைட்டீரியாவ வச்சிருக்காங்க கல்ச்சர் மினிஸ்ட்ரி. அதன் அடிப்படையில தான் என்ன பண்றாங்கன்னா, நமக்கு இந்த செம்மொழி அந்தஸ்து அப்படிங்கிறது வழங்கப்பட்டுட்டு வருது. அதன் மாரி தமிழ், சமஸ்கிருதம், கன்னடம், தெலுங்கு, மலையாளம், ஒடியா என ஒரு 6 மொழிகளுக்கு வந்து இந்த செம்மொழி அந்தஸ்து அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்டுருச்சு. சரி. அதனால என்ன அட்வான்டேஜ் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, நமக்கு கல்ச்சர் மினிஸ்ட்ரி இந்த லாங்குவேஜ புரமோட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது பார்த்தோம்னா, கல்ச்சர் மினிஸ்ட்ரியே நமக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிறத உருவாக்குவாங்க. ஒரு மொழிய வளர்க்கறதுக்காக சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிறத உருவாக்குவாங்க. அதே மாரி பார்த்தோம்னா, நெறைய அவார்ட்ஸ்லாம் குடுக்க ஆரம்பிப்பாங்க. அந்த மொழிக்காக பிரத்யேகமான அவார்ட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாரி ஒரு சில சிறப்பம்சங்கள் அப்படிங்கிறதும் இருக்கு. ஓகேவா? ஸோ இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, சென்டர் டூ ட்வீக் கிரைட்டீரியா ஃபார் அக்கார்டிங் கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதுல என்ன குடுத்துருக்காங்கன்னா, நம்ப ஒரு சில கிரைட்டீரியாஸ் அப்படிங்கிறத பார்த்திருந்தோம் இந்த இடத்துல. ஒரு 4 கிரைட்டீரியாஸ் பார்த்திருந்தோம். அந்த கிரைட்டீரியாஸ மாத்தலாம்னு சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் வந்து ஒரு முடிவுல இருக்காங்க. ஓகேவா? எதனால அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ தொடர்ச்சியா நெறைய மொழிகள் வந்து எங்களுக்கு இந்த செம்மொழி அந்தஸ்து வேணும் அப்படிங்கிறத கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. நாங்க இந்த கண்டிஷன்லாம் ஃபுல்ஃபில் ஆகுது எங்க மொழிக்கும். எக்ஸாம்பிள்க்கு மராத்தி லாங்குவேஜ், எக்ஸாம்பிள்க்கு அஸ்ஸாமீஸ் லாங்குவேஜ், எக்ஸாம்பிள்க்கு பெங்காலி லாங்குவேஜ், எக்ஸாம்பிள்க்கு மைத்திலி அப்படிங்கிற லாங்குவேஜ்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரியான மொழிகள்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, அந்த மொழி சேர்ந்தவங்கலாம், எங்க மொழிக்கு இதெல்லாம் இருக்கு. ஸோ எங்களுக்கும் செம்மொழி அந்தஸ்து வேணும் அப்படிங்கிறத கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதனால மத்திய அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா, ஒரு சில கிரைட்டீரியாஸ வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா மாத்தலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ அத பத்தின ஒரு செய்தி தான் இந்த இடத்துல வந்துச்சு. இந்த செய்தியின் பின்னணியாக தான் மத்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் நியூஸ். ஓகேவா? ஸோ மத்தபடி பார்த்தோம்னா 2 விஷயங்கள் இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல முக்கியமா இருந்துச்சு. ஒண்ணு சத்யநாராயணன் அவர்களுடைய குழு. அடுத்தது இந்த செம்மொழி அந்தஸ்து அதற்கான கிரைட்டீரியா அப்படிங்கிறது. சரியா? ஸோ இத பார்த்து வச்சுக்கோங்க. நாளைக்கு நியூஸ் பேப்பர் ரீடிங்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.